மட்டன் குருமா, சிக்கன் குருமா, வெஜ் குருமா இதெல்லாம் வந்து நம்ம குருமா செஞ்சு சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக எப்போயாவது ஒரு நாள் முட்டையை மட்டுமே வச்சு குருமா மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நான் இந்த தட்டில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எந்த குவான்டிட்டி அளவுக்கு நம்ம செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூடுதலாகவும் எடுத்துக்கணும். தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஸோ இந்த ஐட்டம்ஸ் தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக வதக்கி அரைச்சி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு இதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டை, கிராம்பு, இது கூடவே வந்து அந்த அன்னாச்சி பூ சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். ஸோ நல்லா லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா ரஃப்பாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடையே வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி வந்து 1 இன்ச் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். அதாவது சின்ன குழந்தைங்களுமே பெரியவங்களும் சேர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு. ஸோ அதுக்காக 2 பெரிய சைஸ் வெங்காயம், 1 மீடியம் சைஸ் தக்காளி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பெரிய துண்டு அளவுக்கு தேங்காய், பூண்டு வந்து ஒரு 5லேருந்து 7 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய் 1 சேர்த்துருக்கேன். நம்ம வந்து மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து கொஞ்சம் போல் புதினாவை சேர்த்துக்கணும். ஸோ புதினாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நல்லா இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதிலே லைட்டாக அந்த சூடுலேயே வந்து வதங்கி வந்துடும். ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதே கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து வெங்காயத்தை கட் பண்ணியும் சேர்த்து வதக்கி அதுக்கப்புறமா நம்ம மசாலாவை ஆட் பண்ணலாம். நான் வந்து அப்படியே டேரெக்டாக இந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகட்டும். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ஸோ உப்பையும் சேர்த்தாச்சுங்க. நல்லா இதோட பச்சை வாசனை போகட்டும். இந்த மசாலா வந்து நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து அந்த மிக்ஸி ஜார் வந்து தண்ணி வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. ஸோ நல்லா இது வந்து கொதி வந்து எண்ணெய் திரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஸோ நல்லா கொதி வரட்டும். ஸோ நல்லா கொதி வந்து லைட்டாக எண்ணெய் திரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டையை வந்து உடைச்சி ஊற்றி நம்ம செய்ய போகிறோம். அதனால் ஒவ்வொரு முட்டையாக வந்து நம்ம உடைச்சி பார்த்து ஆட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஸோ நல்லா வந்து இது வெந்து வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சோம்புத்தூள் இருந்ததுன்னா அது சேர்த்துக்குங்க. ஃபைனலாக ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ சோம்புத்தூள் சேர்த்தாச்சு. நல்லா இது கொதி வந்து இந்த முட்டை வந்து வெந்து வரட்டும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லியை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.